சரவண பெருமாள், பொலிட்டிக்கல் அஜெண்டாவிற்கான ஒன்று தான் இது, அது எலெக்ஷன் ஆயுதமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றார். அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்கள் நெறியாளர்களுக்கும் நியூஸ் 7 குழுமத்தினருக்கும் பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலும் பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ இந்த சிஏ பார்த்திங்கன்னா ராஜ்யசபையில் நம்ம அமித்ஷா அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு மார்ச் 11. ஸோ ஆகையினால இதில் ரொம்ப தெளிவாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நோவேர் ஆர்டிகல் 14 டிஸ்டர்பே ஆகாது சிஏ பொறுத்தளவுக்கு. சிஏ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் ஆர்டிகல் 14 சேஸ் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட்ஸ், ஈக்குவல் ரைட்ஸ், இன்இக்வாலிட்டி கிடையாது அப்படின்றத அந்த கிளாஸில் எதுவுமே அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. அதுதான் வேரியஸ் ஸ்டடீஸும் அதான் சொல்லுது. ஆகையினால இங்கே அவர் இன்னொரு டேட்டாவும் சொல்லியிருக்காரு. இந்த 5 வருட காலம், அதாவது 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா 560 இஸ்லாமியர்கள் வெளிநாடுகள்லேருந்து இங்கே சிட்டிசன்ஷிப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற டேட்டாவையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆகையினால இது ஆர்டிக்கல் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அசாம் மாநிலம் இங்கெல்லாம் இது ஏன் அவங்களுக்கே பிரச்சனை அப்படின்னு நம்ம நண்பர் கூட சொன்னார். இதுதான் நீங்கள் காங்கிரஸ் பீரியடில் போட்ட பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் 1873 இங்கே தான் எல்லாமே மூட்டிக்கிட்டு நிற்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்து தமிழர்களுக்கு ஏன் இங்கே கொடுக்க சார் அந்த ரெகுலேஷன் சார் அந்த பிரிட்டிஷ் பீரியடில் போட்டதை இவங்க இது பண்ணியிருக்காங்க 1955 உங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதை தான் திரும்பி அங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணதை தான் நான் சொல்கிறேன். நான் புரியுதுங்களா? நீங்கள் பிரிட்டிஷில் இருக்க இன்னும் பிரிட்டிஷாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் ஸ்லேவரியிலே காங்கிரஸ் இருக்கிறீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க, புரியுதுங்களா? அடிமைத்தனத்துலேருந்து எப்போ வெளியே வர போறீங்க? சரிங்களா? அதனால இந்த இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் 1951 இவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. மறுபடியும் இந்த ஆசாம் இது போன்ற இடங்கள்லாம் பிரச்சனைகள் வருது. ஸோ இதெல்லாம் தான் கோடிட்டு ராஜ்யசபையில் அமித்ஷா அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. ஆகல நானும் எல்லா ஆர்டிக்கலையும் படிச்சு நீங்க சொன்ன ஆர்டிகல் 14க்கே வருவோமே. அவர் சொன்னதில் நீங்கள் இந்த நார்த் ஈஸ்ட்டை மட்டும் மறுக்கிறீங்க. அதற்கு முன்பு கார்த்திகேயன் சொன்னார் ஒவ்வொரு தேர்தல்களிலும் இங்கே என்னென்ன பேசப்படுகிறதுன்னு. கேரளா ஸ்டோரி மாதிரியான ஒரு படத்தை பிரதமரே ப்ரொமோட் செய்கிறார் அப்படிங்கிறதுல தொடங்கி, ஹிஜாப்புக்கு தடையில் தொடங்கி, நாம் என்ன சாப்பிடணுங்கிற உணவை இன்னொருத்தவர்களும் ஒரு இயக்கமும் தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுல தொடங்கி பல விஷயங்களை 80-20 தேர்தல் பரப்புரையில் சொன்னது வரைக்கும் இது எல்லாமே ஆர்டிகல் 14க்கு எதிரானதே சார். இல்ல கண்டிப்பா அது கிடையாது. அதாவது முதல் பாயிண்ட் கேரளா இந்த சொன்ன நான் ஸ்டேட்மென்ட் உயிரோட இருக்கு. அந்த ஸ்டோரி ஃபிலிம் அது பிரதமரே ப்ரோமோட் பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க. என்ன ஆதாரத்துல சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் தேர்தல் பரப்புரையில பேசினார். தேர்தல் பரப்புரையில இந்த மாதிரி இருக்குன்னு கோடு அதை ஒரு கோடிட்டு தான் காமிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கேரளா ஸ்டோரி விடுங்க, லைவா நடந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் புரியுதுங்களா? இது சொல்றீங்களா? லைவா இப்ப மணிப்பூர்ல நடந்ததா? மணிப்பூர்ல அந்த வீடியோ வந்துச்சு, அத சொல்றீங்களா? இல்ல மணிப்பூர்ல நடந்தது இல்லங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன சந்தேஷ் காலியில என்ன நடந்துட்டு இருக்கு? நான் தான் உங்க பல விவாத மேடையில என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க மணிப்பூரை பத்தி பேசுறீங்க, ஏன் சந்தேஷ் காலி பெங்கால்ல நடக்கிற கொடுமைகளை பேச மாட்டீங்கன்னு பல தடவை சொல்லி இன்னைக்கு அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? உங்க விவாதம் இடையெல்லாம் 3 முறை நாம் இதை பத்தி பேசியிருக்கேன். மணிப்பூரை பத்தி பேசும் போதெல்லாம் பெங்கால்ல ஏன் நான் இன்னொரு கேள்வி கூட கேட்டேன். நீங்க கூட கேள்வி கேட்டீங்க. நீங்களே என்ன பாஜக ஆட்சியை கலைப்பை பத்தி நீங்க பேசுறீங்களா நீங்க கேட்டீங்க. நானா இருந்தா கண்டிப்பா ஆட்சி கலைப்பு தான் அந்த அளவுக்கு கொடுமைகளை பெண்கள் அங்க சந்தித்து. நான் ஒன்னு சொன்னது மட்டும் எனக்கு நினைவு இருக்கு. நீங்க பெங்கால குறித்து பேசும்போது பெண்களுக்கு எங்க நடந்தாலும் அது நினைவு இருக்கணும்னு இல்ல, அதுதான் ஸ்டாண்டாவும் இருக்க முடியும். நீங்களே பெண்களுக்கு எங்க நடந்தாலும் எதிர்த்து கேள்வி எழுப்புவோம் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு தான் பதில் சொன்னேன். இப்ப மணிப்பூர்ல நடந்திருக்க விஷயங்களுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பிஐபில எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. புரியுதுங்களா? யார் யார் போனாங்க, அமித்ஷா எத்தனை நாள் இருந்தாரு, அதெல்லாம் பத்திரிகையில் நம்ம படிச்சிருக்கோம், எல்லாம் வந்திருக்கு. பிஐபியில் அது ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ ஆகையினால இங்கே நீங்கள் மணிப்பூர் இதெல்லாம் ஆக்சுவலி 10 ஆண்டுகள் சாதனைகளை சொல்லி இப்போ ராஜீவ் காந்தியோ அல்லது கார்த்திகேயனே சொல்கிறது 10 ஆண்டுகள் நீங்கள் சாதனையை சொல்லி வாக்கு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு வகை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுற மாதிரி தானே இருக்குது இந்த சட்டத்தை எல்லாம். இதை ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இதை நாங்கள் பண்ணுறோங்கும் போது அந்த கேள்வி வரதானே செய்யும்.
இல்லை அதாவது நீங்கள் ஷைன்பாகில் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, அந்த நேரத்தில் கொரோனா எல்லாம் வந்த சூழ்நிலையில் அதை வந்து அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் காங்கிரஸ் பீரியடில் போடப்பட்ட திட்டங்கள் தான் 1951 இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வருது. அவங்க கிடப்பில் போட்டாங்க, தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா நடந்துட்டு தான் வருது. இப்போ இன்னைக்கு வந்து நிகழ்வுகளை வந்து கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அப்படி டெம்ப்ளேட்டா காங்கிரஸ் காலத்துல அப்படின்னு நம்ம சொல்றோமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சிஏஏ சட்டம் வந்து பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதி. பாஜக வந்து இதை வந்து அவங்களுடைய இலக்குல ஒண்ணா வச்சிருந்தாங்க. இல்ல ஒரு ஃபவுண்டேஷன்ல நம்ம இருக்கோம். கடந்த 2014 வரைக்கும் வந்து காங்கிரஸ் ஆட்சி, மற்ற இடையில வாஜ்பாய் கவர்மெண்ட் ஆட்சி, தேவகவுடா ஆட்சி, விபி சிங் பல பேர் வந்து போயிட்டாங்க. ஆனால் மேஜராக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் போடப்பட்ட ஃபவுண்டேஷன்ல தான் இது இயங்க முடியும். ஆகையினால வந்து இந்த வந்து சிஏஏ வந்து கண்டிப்பாக தேவை. இந்த டேட்டாவுக்கும் போக வேண்டி வரும். காந்திஜி வந்து ஏன் வந்து கொலையாவதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானுக்கு செல்வேன் 50 சீக்கிய குடும்பங்களோன்னு ஏன் சொன்னாரு? கேளுங்க பார்க்கலாம். ஏன் சொன்னாரு?